எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இன்று திருமயம் கோட்டை. வாருங்கள், திருமயம் கோட்டை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். இக்கோட்டையானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. நாம் பார்த்து கொண்டிருப்பது திருமயம் கோட்டையின் நுழைவாயில். இக்கோட்டையானது மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அக்காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. திருமய மலைக்கோட்டை 1676ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் முத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் ரகுநாத கிழவன் சேதுபதியின் காலத்தில் கட்டப்பட்டது. இன்றும் இக்கோட்டை ஒரு வரலாற்று சின்னமாக இந்திய அரசின் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகின்றது. வரலாறு. திருமயம் என்ற இந்த சிறு நகரம் பழமையும் நெடிய வரலாற்றையும் கொண்டு திகழ்கிறது. முத்தரையர்கள் 8-9ஆம் நூற்றாண்டுகளில் திருமயம் உள்ளடக்கிய பகுதிகளை அரசாண்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர அரசர்கள், பராக்கிரம பாண்டிய விஜயாலய தேவர், சுந்தர பாண்டிய விஜயாலய தேவர் போன்ற பாண்டிய குறுநில மன்னர்கள் என்று பலராலும் ஆளப்பட்டுள்ளது இந்த ஊர். ராமநாதபுரம் சேதுபதிகள் 16-17ஆம் நூற்றாண்டுகளில் திருமயம் உள்ளடக்கிய பகுதிகளை தங்கள் ஆளுகைக்குள் கொண்டு வந்தனர். அடுத்து பல்லவர்களாலும் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்களாலும் ஆளப்பட்டுள்ளது இவ்வூர். கிழவன் சேதுபதியின் காலத்தில் இவ்வூர் சேதுபதி நாட்டின் வட எல்லையாக திகழ்ந்ததாம். இக்கோட்டையில் 2 குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குடைவரை கோயிலில் சிவன் லிங்கம் அமைக்கப்பட்டு மக்களால் இன்றளவும் வணங்கப்படுகின்றது. சிறப்புகள். இங்கு சிவனுக்கும் திருமாலுக்கும் குடைவரை கோயில்கள் உண்டு. இங்கே இசை கல்வெட்டுகள் உண்டு. சிவன் கோயில் சற்று பழையது என்பர். திருமய மலைக்கோட்டை ஒரு வட்ட வடிவில் அமைந்துள்ள கோட்டையாகும். இக்கோட்டையை சுற்றி ஆழமான அகழிகள் இருந்ததற்கான அடையாளங்களை இன்றும் காண முடிகிறது. எனினும் இந்த அகழிகள் பல இடங்களில் தூர்ந்து போய் காணப்படுகின்றன. பாதுகாப்பு அரணாக அமைந்த வெளி சுற்று மதில்கள் சிதைந்த நிலையில் உள்ளன. உள் சுற்று மதில்கள் இன்றும் கட்டுக்கோப்பாக உள்ளன. 7 சுற்று மதில்கள் இருந்ததாக
இங்கே காணப்படும் தொல்லியல் வரலாற்று அறிவிப்பு பலகைகள் சொல்கின்றன. திருமய மலைக்கோட்டைக்கு 3 நுழைவாயில்கள் முறையே தெற்கு, தென்கிழக்கு மற்றும் வடக்கு திசைகளில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு உயர்ந்த குன்றின் உச்சியில் இயற்கை அரண்களுடன் கலை நேர்த்தியுடன் அமைந்துள்ள திருமய மலைக்கோட்டையின் உள்கோட்டையை சுற்றி உயரமான மதிர்ச்சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன. இன்றும் இந்த சுற்று மதில்கள் கட்டுக்கோப்பாக திகழ்கின்றன. உள்கோட்டைக்கு ஊரின் மேற்கு பகுதியிலிருந்து தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகின்ற நுழைவாயில்கள் உள்ளன. மலைக்கோட்டையின் உச்சியில் ஒரு பீரங்கி மேடையில் கிழக்கு நோக்கி ஒரு பீரங்கி நிறுவப்பட்டுள்ளது. இதுபோல கோட்டையின் தெற்கு நுழைவாயில் அருகே 2 பீரங்கிகள் உள்ளன. இவற்றை தவிர மலைக்கோட்டையில் வேறு பாதுகாக்கப்பட்ட கட்டடங்கள் ஏதுமில்லை. எனினும் இக்கோட்டையிலிருந்து சேகரிக்கப்பட்ட உடைவாள்கள், பீரங்கி குண்டுகள், பீரங்கிகள், பூட்டுகள், சங்கிலி போர் உடைகள் போன்ற அரிய பல பொருட்கள் புதுக்கோட்டை மாவட்ட அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பெயர் காரணம். திருமயம் என்ற சொல் திருமெய்யம் என்ற பெயரிலிருந்து வந்தது. திருமயம் என்பதை வடமொழியில் சத்தியசேத்திரம் என்ற பெயரில் அழைப்பர். இங்கு கோட்டைக்கு அருகில் இருக்கும் சிவன் மற்றும் பெருமாள் கோயில்களான சத்தியகிரீஸ்வரர் மற்றும் சத்தியமூர்த்தி கோயில்களால் சத்தியசேத்திரம் என்று அழைக்கப்பெற்றது. மகாவிஷ்ணு மெய்யர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுவார். அவர் இங்கு வந்தது எழுந்தருளியதால் திருமெய்யம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. திருமயம் நகரம் முந்தைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. இக்கோட்டையின் காணொளியானது பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.